வல்லரக்கனும் ஆதி பொன்னுவிலே இணைந்து வருகிறார். ஆதி பொன்னுவிலே இணைந்து வருகிறார். ஏன்னா முதலாகவே பகவானை பார்க்க வருகிறார். சரிதான். நந்தவன தோட்டத்திற்கு சென்று ஆமா சென்று மலர்களை பறித்துக் கொண்டு வருகிறார். பறித்துக் கொண்டே வருகிறார். ஏன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போகலாம். ஆமா. சும்மா போகலாமா? அது எப்படி போக முடியும்? ஏதாவது மலர்கள் தேங்காய் பழங்களை வாங்கி கொண்டு அதாவது கையில ஏதாவது ஒரு பன்னீர் பாட்டில் கூட கொண்டு போக முடியும். அப்படி சரி. வல்லரக்கனாகப்பட்டவன் தேவேந்திரன் தோட்டத்தில் உள்ள நந்தவன மலர்களை எல்லாம் பறித்துக் கொண்டு ஆதி பொன்னுவிலே இணைக்கு செல்கிறான். ஆதி பொன்னுவிலே இணைக்கு செல்ல பகவானுக்கு பால பணிவிடைகள் எல்லாம் செய்கிறான் வல்லரக்கன். வல்லரக்கனாகப்பட்டவன் வல்லரக்கா என்ன உன்னுடைய தவத்தினால் மனம் மகிழ்ந்தோம். சரிதான். நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னார். நீங்க எந்த வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்றீங்க. ஆமா சரிதான் என்று சொல்றீங்க. நான் யாரையும் சும்மா நம்ப மாட்டேன். நம்பவே மாட்டேனா. அதனால் எனக்கு சிறிய சத்தியமானது வேண்டும் என்று சத்தியம் என்று செய்து தர வேண்டும் என்று சொன்னார் பகவான். எப்பா வல்லரக்கா? ஐயா வல்லரக்கா எனக்கு என்னப்பா சத்தியம் வேணும்? ஆமா என்ன சத்தியம் வேண்டும் என்று கேட்டார். பக்கத்துல பார்வதி இருக்காங்கல்ல? ஆமா அம்மையோட பார்வதி இருக்கிறாள்ல? பார்வதி மீது சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார். பார்வதி மேலே சத்தியம் செய்து தர வேண்டும் என்று சொன்னார். சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரிதான். பகவானும் சத்தியத்தை செய்து கொடுத்தார். சத்தியத்தை செய்து கொடுத்தார். அப்பதான் வல்லரக்கன் சொல்றான். ஆமா. அவன் என்ன வரம் தெரியுமா இருக்கான்? என்ன வரமா இருக்கிறான்? அந்த கடிகளை சிறியவா சீரகத்தில் சிறியவரம் சிவனா தரப்ப வேண்டும் என்றார்.